லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சியில் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்திய எலிமினேஷன் என்றால் அது கார்த்திக்கின் எலிமினேஷன் ஆன ரவுண்டாகவே பார்க்கப்படுகின்றது. அதில் கார்த்திக், விஜய் லோசன், பாலமுருகன் என்று 3 பேரும் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். பலரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் பாலமுருகனும் விஜய் லோசன் அவர்களும் இந்த போட்டியில் இருந்து எலிமினேட் ஆகுவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அந்த எதிர்பார்ப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி சாதனையை நிகழ்த்தி காட்டினார் கார்த்திக். கார்த்திக் தொடர்ந்தும் பாடக்கூடிய சந்தர்ப்பத்தை அவர் பெற்றிருப்பதாக நடுவர்கள் கூறிக்கொண்டிருந்தாலும், ஆனால் தனது பெருமனதை பயன்படுத்தி அந்த சந்தர்ப்பத்தை இலங்கையைச் சேர்ந்த விஜயலோசனுக்கு வாழ்க்கையாக மாற்றி கொடுத்திருந்தார். அரங்கமே எழுந்து நின்று அவரை பார்த்து அழுதது. அவரை அரவணைத்து தூக்கி கொண்டாடாதவர்கள் யாரும் இல்லை என்றே கூற வேண்டும். அந்த அளவுக்கு அவரின் செயல் மற்றவர்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டது. பலரும் அவரை வாழ்த்தினார்கள். ரசிகர்களும் எழுந்து நின்று அவருக்கு ஆசீர்வதித்தார்கள். மேடையும் நண்பர்களும் கண்கலங்கி நின்ற பொழுது இந்தியாவைச் சேர்ந்த அவரின் உறவுகளும் ஆச்சரியப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, இலங்கையிலிருந்து விஜய் லோசனின் நண்பர்களும் இலங்கை மக்களும் இந்த செயலை கண்டு கார்த்திக்கின் தியாகத்தன்மை பாராட்டப்பட வேண்டியது மனிதத்தில் ஒரு பகுதி கார்த்திக்காகும் என்றும் கூறினார்கள். ஏனென்றால் சந்தர்ப்பத்தை விட்டு கொடுப்பவர்கள் இந்த உலகத்தில் பாரிய அளவு தாங்கள் நிம்மதியாக அதை ஏற்றுக்கொள்வதில்லை என்றும், ஆனால் கார்த்திக் மனம் விட்டு அதை விட்டு கொடுப்பதற்கு முன்வந்ததால் வாழ்த்துக்கள் அவருக்கு குவிந்த வண்ணமே இருக்கின்றன. ஏனென்றால் எலிமினேட் ஆகின்ற ஒருவரை எழுந்து நின்று கோல்டன் பெர்ஃபார்மன்ஸுக்கு வாழ்த்து தெரிவிப்பது போல் நடுவர்களும் தங்களை மறந்து உணர்வுபூர்வமாக அதை செய்திருந்தார்கள். ஆகவே கார்த்திக் போன்ற நல்லுள்ளம் படைத்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் வரை மற்றவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் காத்து கொண்டிருக்கும் என்பதையும், இதை விஜயலோசன் சிறந்த சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கார்த்திக்கின் வாய்ப்பினால் அவர் இலங்கைக்கு பெருமை பெற்றுக் கொடுத்தவராக மாறி சரிகமபா நிகழ்ச்சியில் வெற்றி அடைய வேண்டும் என்பதுவே லைவ் தமிழின் விருப்பமாகும்.